The steps adopted in the long-term conservation strategy of wildlife are the steps adopted in long-term conservation strategy of wildlife. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. இங்கிலீஷில் படித்து தமிழையும் படிங்க. ஒருவேளை ஆன்சர் கிளிக் ஆகலை அப்படின்னா தமிழையும் படிங்க, தப்பு இல்லை. தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். இதில் வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவா இருக்கு. சிம்பிள். ஊக்குவிக்கணும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் அதாவது இது வந்து வனவிலங்குகள் சிறைப்படுத்தப்பட்ட, அதாவது இதெல்லாம் வந்து இது ஜூஸை பத்தி பேசுறாங்க. இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படிம்போம். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு எக்ஸிட்டு, ஒன்னு இன்சிட்டு. எக்ஸிட்டு இஎக்ஸ், எக்ஸிட்டு இன்சிட்டு. எக்ஸிட்டு அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய அந்த வாழ்விடங்கள்லயே அதை வந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் அது இருக்கக்கூடிய வாழ்விடங்கள், இதெல்லாம் தான் வாழ்விடங்கள். தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் எல்லாமே அதோட ஒரிஜினல் பிளேஸ் இல்லையா? நம்ம அப்படிதான் ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்றோம். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு அறிவிச்சோம். அதுக்குள்ள நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, அதுக்குள்ள சாங்சுரி இருக்குது, அதுக்குள்ள வி ஹாவ் சாங்சுரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், நேஷனல் பார்க்ஸ், அதுக்குள்ள டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதனோட இடத்துலயே வந்து பாதுகாக்கிறது தான் எக்ஸிட்டு. இன்சிட்டு அப்படிங்கிறது அது இன்சிட்டு அப்படிங்கிறது திஸ் இஸ். எக்ஸிட்டு அப்படிங்கிறது இன்சிட்டுங்கிறது தான் அதனோட இடத்துலயே பாதுகாக்கிறது. எக்ஸிட்டு அப்படிங்கிறது யூ ஆர் பிரிங்கிங் இன் சம் அதர் பிளேஸ், ஜூ. அதனுடைய வாழ்விடத்தில் இல்லாம வெளியே கொண்டு வந்து எங்கேயோ வச்சு செய்யறீங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து சிறைப்பட்ட அப்படின்னா எக்ஸிட்டு ஜூக்குள்ள வச்சு இனப்பெருக்கத்தை பண்ணாலும், அது குட்டி போட்டாலும் அந்த குட்டி கொண்டு போய் நீங்கள் காட்டுக்குள்ள விடலாமா? அது யாரும் தடுக்க போறது இல்லை. அப்போ குட்டி வந்து காட்டுக்குள்ள விட்டீங்கன்னா அது வந்து வளரும், இன்னும் இனப்பெருக்கத்துக்கு அது அதிகம் பண்ணும். அதை பாதுகாக்கிற ஒரு செயல் தான். ஸோ இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆர் பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2.